நீங்க எப்பமாவது வந்து உணர்ந்திருக்கீங்களா? ஒய் சம்படி என்டர் இன்டு யுவர் லைஃப், சேஞ்ச் கம்ப்ளீட்லி அண்ட் லீவ் யூ. சில பேர் உங்க லைஃப்ல வந்து லைஃப் லாங்கா இருக்கிறாங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, உங்க லைஃப்ல என்டர் ஆகி கொஞ்ச நாள்ல உங்கள விட்டுட்டு போயிருந்தாங்க. பெயின் அந்த மெமரீஸ மட்டும் குடுத்துட்டு போறாங்க. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்டின்னா, நீங்க உங்க லைஃப்ல மீட் பண்ணக்கூடிய யாருமே வந்து பை ஆக்சிடென்ட்டா மீட் பண்ண போறதே இல்லையா. நோ ஒன் கம்ஸ் இன் யுவர் லைஃப் பை ஆக்சிடென்ட். இங்க உங்க லைஃப்ல வரக்கூடிய எல்லா பர்சனுக்குமே வந்து உங்க லைஃப்ல வராங்க அப்படின்னா ஒரு ரீசனுக்காக வருவாங்க. இல்ல ஒரு லெசன் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வருவாங்க. இல்லன்னா வந்து அவங்க லைஃப் லாங் உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு செஷனுக்காக அவங்க வருவாங்க. ஆனா இந்த உண்மையை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃப்பை விட்டு போயிருக்கக்கூடிய பர்சனை பார்த்து நீங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காம, அவங்கள விட்டுட்டு உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பர்சனை வச்சு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இதே மாதிரி தான் ராகவ் அப்படிங்கக்கூடிய ஒருவர் ஒரு சிறிய கிராமத்துல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெரிய ஆளா ஆகணுங்கக்கூடிய ட்ரீமோட வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காரு. ஆனா நம்மளே மாதிரி அவரோட லைஃப்பும் அவர் லைஃப்ல மீட் பண்ணக்கூடிய பல பர்சனால அவரோட லைஃப்பும் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஷேப் பண்ணப்படுது. அவர் சிறிய வயதுல ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ஷையா இருப்பாரு. ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாரு. அவர் வந்து தான் வந்து சரியான லெவல்ல இல்ல. நம்ம வந்து குட் கிடையாது. நம்மளுக்குள்ள வந்து திறமை இல்ல. தனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லங்கிற மாரி தன்னை பத்தி ரொம்ப லோவா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா சின்ன வயசுல இருக்கிறாரு. அந்த ஸ்கூல் டயத்துல ஆரியன் எங்கக்கூடிய ஒரு பையனை வந்து மீட் பண்றாரு. அந்த பர்சன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன். ரொம்ப பியர்லெஸ்ஸான ஒரு பர்சன். அந்த பர்சன் வந்து தான் மீது நிறையா பிலீஃப், அதாவது அவனுக்குன்னு வந்து அவன் மேல வந்து நிறைய நம்பிக்கைகள் வச்சிருந்தான். அந்த இருவருமே ஆரியனும், ராகவ் 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு காம்படிஷன்ல சேர்றதுக்காக ஆரியன் வந்து ராகவுக்கு என்கரேஜ் பண்றான். போ, அந்த ஸ்பீச்சிங் காம்படிஷன்ல நீ சேரு. உன்னால முடியும். நீ வந்து பேசுவ அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அந்த ஸ்பீக்கிங் காம்படிஷன்ல அவனை சேர வைக்கிறான். இப்படி படிப்படியா ஆரியன் வந்து ராகவுக்கு உதவி செய்யறதுனால அந்த ராகவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஷையா இருக்கக்கூடிய ஹேபிட், இல்ல இன்செக்யூரா இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் எல்லாத்தையுமே நீக்கிக்கிட்டு இருக்கான். ஆனா சடனா ஒரு நாள் ஆரியன் அவனோட ஃபேமிலி சுச்சுவேஷனால அந்த ஊரை விட்டு போகக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. இது வந்து ராகவுக்கு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்கிங் ஆயிருது. அவன் ராகவ்கிட்ட விட்டு ஆரியன் போனதுக்கு அப்புறம் ராகவ் வந்து ரொம்ப நாளா யோசிக்கிறான். ஏன் நம்மள விட்டுட்டு அவன் போனான் அப்படின்னு. பட் அந்த கேள்விக்கான பதில் ரொம்ப நாள் கழிச்சு தான் அவனுக்கு புரிஞ்சுது. அவன் தன்னோட லைஃப்ல ஒரு ரீசனுக்காக வந்தான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். தனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் வந்தான். நம்ம வந்து நம்ம மேல வந்து வச்சிருந்த லோ ஃபீலிங்கை நீக்கிறதுக்காகவும், நம்ம மீது நமக்கு கான்ஃபிடென்ட் குடுக்கக்கூடிய ரீசனுக்காக அவன் வந்தான் அப்படிங்கிறத அவன் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணான். இப்படி இயர்ஸ் எல்லாம் தாண்டி போகும்போது ராகவ் வந்து ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நேஹா அப்படிங்கக்கூடிய பெண் மீது காதல்ல விழுந்துருந்தாரு. அந்த நேஹாங்கக்கூடிய பெண் ரொம்ப அமைதியான, ரொம்ப அன்பான, ரொம்ப கேரிங்கான பர்சன். நான் எதிர்பார்த்த பெண் இதுதான் அப்படின்னு சொல்லி ராகவ் வந்து அந்த நேகாவை வந்து உயிருக்கு உயிரா நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நேஹா காலங்கள் போகும்போது அவரோட பிரியாரிட்டீஸ், அவங்க எண்ணி வைத்த எண்ணங்கள், அவங்க வந்து தன்னோட கனவு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மாறிக்கொண்டே போறதுனால நேகா ஒரு நாள் ராகவ் விட்டுட்டு போயிருந்தாங்க. அந்த நேகா ராகவ் விட்டு போனதுக்கப்புறம் ராகவுக்கு குழப்பமா இருக்கு. அவ ஏன் என் லைஃப்ல வந்தா? ஏன் என்னைய விட்டுட்டு போனா? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படின்னு சொல்லி நெறைய கேள்விகள கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்த கேள்விக்கான பதில் ராகவுக்கு பல நாட்கள் கழிச்சு தான் புரிஞ்சுது. நேகா தன்னோட லைஃப்ல ஒரு லெசன சொல்லிக் குடுக்கறதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறத வந்து ராகவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எப்போ வந்து நீங்க வந்து ஒருத்தர் லவ் பண்றீங்களோ, அப்போ உங்கள வந்து நீங்க இழந்துறக்கூடாது. வென் யூ லவ் சம்ஒன், டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கக்கூடிய லெசன சொல்லிக் குடுக்கறதுக்காக வந்து நேஹா என்டர் ஆனாங்க அப்படிங்கிறத அவரு ரியலைஸ் பண்ணிக்கிட்டாரு. ட்ரூ லவ், ஒரு உண்மையான அன்பு அப்படிங்கிறது, தன்னை வந்து வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சவங்கள புடிச்சுக்கிட்டு வைக்கிறது கிடையாது. உண்மையான அன்பு கிடையாது. தன்னை வேண்டான்னு சொன்னவங்கள விட்டுட்டு, தான் மீது ரெஸ்பெக்ட் குடுத்து, தன்னை வந்து செல்ஃப் லவ் பண்றது தான் ஒரு உண்மையான அன்பு, உண்மையான காதல்ங்கக்கூடிய லெசன சொல்லிக் குடுக்கறதுக்கு தான் நேஹா தன்னோட லைஃப்ல என்டர் ஆனாங்க அப்படிங்கிறத ராகவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு. அந்த காலேஜ் லைஃப்ப முடிச்சு, தன்னோட கரியர் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்றாரு. ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப்க்கு போறாரு. இன்னொரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப்க்கு போறாரு. ஒரு ஸ்டேபிளான கரியர அவரால வந்து பில்ட் பண்ணி கொண்டு வர முடியல. இப்படி கரியரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, மிஸ்டர் மேத்தா அப்படிங்கக்கூடிய ஒரு ஓல்டு பிசினஸ் மேன மீட் பண்றாரு. அந்த பிசினஸ் மேன் அந்த ராகவுக்கு கைடன்ஸ் குடுக்குறாரு. கரியர்னா என்ன? ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கரியரை பில்ட் பண்றதுக்கு என்னலாம் தேவை? லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகுறதுக்கு என்னலாம் தேவை? அப்படிங்கக்கூடிய ஒரு மென்டார் மாரி நெறைய கைடன்ஸ் குடுக்குறாரு.
அவர் கொடுத்த கைடன்ஸால ராகவ் படிப்படியா தன்னோட கெரியர்ல வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படியே நாட்கள் போகும்போது அந்த மேத்தா வந்து அவரோட லைஃப் லாங்கா கூடவே இருக்கிறாரு. அப்போ ராகவுக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கிட்டது. அவர் வெறும் மென்டார் கிடையாது. நமக்கு ஒரு அப்பா மாரி அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் யோசித்தது என்ன அப்படின்னா, மேத்தா அப்படிங்கிறவர் வந்து நம்மளோட லைஃப்ல ரீசனுக்காகவோ, இல்ல ஒரு லெசன சொல்லிக் குடுக்கறதுக்காகவோ வரல. அவர் நம்ம லைஃப் லாங்கா நம்ம கூடவே இருக்க போறவரு அப்படிங்கிறத அவரு ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த கதையோட ஒரு குட்டி மாறல், ஒரு குட்டி விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நம்ம லைஃப்ல வரக்கூடிய எல்லா பர்சனுமே நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக தான் வராங்க. அந்த பர்சன் நம்மளுக்கு என்ன சொல்லிக் குடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். மேபி சில பேர் உங்களுக்கு வந்து ஏதாவது ரீசனுக்காக ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக வருவாங்க. லைக் அந்த ராகவோட லைஃப்ல ஆரியன் எதுக்கு வந்தாருன்னா, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்செக்யூரிட்டிய வந்து போக்குறதுக்காக வந்து ஆரியன் என்டர் ஆனாரு. அதே மாரி சில பேர் நம்ம லைஃப்ல ஒரு ரீசனுக்காக வருவாங்க. சில பேர் லைஃப்ல ஏதாவது லெசன் சொல்லிக் குடுக்கறதுக்காக வருவாங்க. லைக் அந்த நேகாங்கக்கூடிய பெண் அந்த லைஃப்ல வந்து லெசன் என்ன அப்படிங்கிறத ராகவ் சொல்லிக் குடுத்த மாரி, சில பேர் லைஃப்ல வந்து ஏதாவது லெசன் சொல்லிக் குடுக்கறதுக்காக வருவாங்க. சில பேர் மேக்தா மாரி லைஃப் லாங் நம்மளுக்கு தேவையான கைடன்ஸ் குடுத்துக்கிட்டு, நம்மளுக்கு சப்போர்ட்டாவும் இருப்பாங்க. இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், நம்ம லைஃப்ல வந்து நம்மள வேண்டான்னு தூக்கி போட்டு போறவங்கள பத்தி நம்ம கவலைப்படாம, அவங்கள பத்தி எந்தவித எண்ணங்களும் கொண்டு வராம, நம்ம யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நம்ம கூட இருக்கக்கூடிய பர்சன் கூட வந்து நம்ம சந்தோஷமா இருப்போம். ஸோ, நான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, உங்க லைஃப்ல என்டர் ஆன பர்சன் என்னென்ன பர்சன் அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதுல எந்த பர்சன் உங்களுக்கு வந்து லெசன் சொல்லிக் குடுத்த பர்சன் அப்படிங்கிறத நீங்க யோசித்து பாருங்க. மேபி அவங்க பெயின்ஃபுல் லெசன் எதுவா இருந்தாலும் பரவால்ல. லெசன் சொல்லிக் குடுத்தது பாருங்க. என்ன ரீசனுக்காக வந்தாங்க அப்படிங்கிறத பாத்துங்க. மேபி ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்காக ரீசனுக்கு வந்தாங்களா? அவங்க என்ன ஹெல்ப் பண்ணி குடுத்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் டவுன் பண்ணுங்க. இல்ல லைஃப் லாங்கா உங்க கூடயே ஏதாவது ஒரு பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க லைஃப் லாங்கா கூட இருக்கிறனால, அவங்க கூட இருக்கிறதுனால நீங்க எந்த லெவல்ல சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிறத போய் நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா, இந்த லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டான ஒரு லைஃப். இந்த லைஃப்ல ஒவ்வொரு பர்சனும் நம்ம லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால இந்த லைஃப்ல இருக்கக்கூடிய ரீசன் என்ன? லெசன் என்ன? லைஃப்ல இருக்கக்கூடிய சீசன் அதாவது ஒரு பர்ட்டிகுலர் டயத் பீரியடுக்கு அப்புறம் நம்ம லைஃப் லாங் இருக்கக்கூடிய பர்சன் யாரு? இவங்க எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல ஆல்வேஸ் உங்க கூட இருக்கிறவங்க கூட நீங்க வந்து சந்தோஷமா நீங்க இருக்கலாம். இந்த விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிக்கங்க. அவங்களும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிடட்டும். நான் அடுத்த வீடியோவில் அடுத்த கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.